ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். Terraform இன் தமிழ் சீரிஸ்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Terraform Cloudல எப்படி நம்மளுடைய GitHub அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி, அது மூலியமா எப்படி நம்ம AWS ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா Terraform Cloudல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லோக்கல் நம்ம CLIல இருந்து எப்படி நம்ம கோடை வந்து டைரக்டா Terraform Cloudக்கே புஷ் பண்ணி, அதன் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து AWS வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, GitHub அப்படின்ற ஒரு VCS அந்த ஒரு ஃப்ளோ மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட AWS வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, வாங்க போலாம். இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து GitHubல ஒரு ரெப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். தென் நம்ம லோக்கல்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த EC2 கிரியேட் பண்றதுக்கான கோட வந்து நம்ம வந்து புஷ் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம Terraform Cloudல ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா, CLI அப்படின்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், VCS ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லி அதுல நம்ம அந்த GitHub நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த GitHub ஓட ரெபாசிட்டரி நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, Terraform ஆக்ஷன்ஸ்ல ரன் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய Terraform உடைய பிளான் அண்ட் அப்ளை எல்லாம் நம்ம பண்ண போறோம். தென் ஆட்டோ அப்ளை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். அது எப்படி எனேபிள் பண்ணி தென் எகைன் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம லோக்கல்ல சேஞ்ச் பண்ணி கோட புஷ் பண்ற மூலியமா எப்படி ஆட்டோமேட்டடாவே அந்த CI/CD வந்து நடக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண போறோம். ஃபைனலா வந்து எப்படி டிஸ்ட்ராய் பண்றது இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல, ஏன்னா நம்ம போன Terraform Cloudோட நம்ம டிஸ்ட்ராய் வந்து பார்க்கல. இந்த முறை எப்படி டிஸ்ட்ராய் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய டிஸ்ட்ராய் பிளானை வந்து அப்ளை பண்றது அப்படின்றது பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நம்மளுடைய தமிழ் Cloud GitHub அக்கௌண்ட்ல நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். ஓகே, இதுக்கான நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா TF Cloud. ஓகே, GitHub. ஓகே, ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? TF Cloudல GitHub ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு பப்ளிக்ல நான் வச்சுட்டு தென் டைரக்டா கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துறேன். ஓகே, இப்போ ரெபாசிட்டரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ லோக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் அதே மாதிரி TF Cloud GitHub அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ள 2 ஃபைல் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? 2 ஃபைல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஃபைல்ல ஜஸ்ட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? EC2 இன்ஸ்டன்ஸ் நார்த் விர்ஜினியா ரீஜன்ல அதுக்கான AIM வச்சு நான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்க்கான AIM இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோன்னு கொடுத்துருக்கேன். தென் பாத்தீங்கன்னா ப்ரொவைடர்ல வந்து பாத்தீங்கன்னா AWS ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் விர்ஜினியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து Terraform Cloud ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணோம். காரணம் எப்படின்னா, நம்ம இந்த பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம Terraform Cloud வந்து அத வந்து பேக் எண்டா கிளவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம டைரக்டா Terraform Cloudக்கே நம்ம வந்து அப்ளை பண்றதுனால. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அதெல்லாம் பண்ண போறதில்ல. நம்ம வந்து GitHub தான் பண்ண போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை நம்ம அந்த Terraform Cloud ரிலேட்டடான டீடைல் அங்க குடுக்க போறதில்ல. ஜஸ்ட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான சிம்பிளா இந்த 2 லைன் இது மட்டும் தான் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? இந்த கோட தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம GitHubக்கு வந்து புஷ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து நான் ஃபர்ஸ்ட் முறை git வந்து நான் init குடுத்துக்கிறேன். init பண்ணிட்டேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, Gitல ஆட் குடுக்குறேன். இந்த 2 ஃபைலும் நம்ம ஆட் பண்ணிட்டு தென் கமிட். ஓகேங்களா? அதுக்கான ஃபைல் இங்கே நம்ம குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கமிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கமிட். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரான்ச் வந்து நான் மெயின் பிரான்ச்க்கு மூவ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன். ஓகே, இப்ப நம்ம ரெபாசிட்டரி இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து லோக்கல்ல இருந்து நான் கீ ஜெனரேட் பண்ணி நான் அங்க ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப் நம்ம இதுல வந்து பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரெபாசிட்டரி நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், லோக்கல்ல இருந்து SSH கீ ஜெனரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், GitHubக்கு வந்து புஷ் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. அத செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்றீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து இப்ப புஷ் பண்ணனும் ஆட்டோமேட்டிக்கா புஷ் ஆயிடும். ஆனா நீங்க வந்து கீ ஆட் பண்ணல அப்படின்னா, லோக்கல்ல இருந்து நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புஷ் ஆகாது. அத நீங்க பண்ணிரணும். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கோட வந்து புஷ் பண்றோம். ஓகே, கோட் வந்து புஷ் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப லோக்கல் அந்த 2 ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து GitHubல வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்ப Terraform TF Cloud GitHub ஒர்க் ஃப்ளோ அப்படின்றதுல நம்ம வந்து 2 ஃபைல் வந்து இங்க வந்து புஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா, நம்மளுடைய Terraform Cloud வந்து நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி டெமோ அப்படிங்கிறது நம்ம CLIக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோல கிரியேட் பண்ணது. டெமோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, பக்கத்துல நியூ ஒர்க் ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, அத நம்ம வந்து பார்க்க போறோம். GitHubல இருந்து கனெக்ட் பண்ணி எப்படி பண்ண போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, CLI டிரைவன் ஒர்க் ஃப்ளோ தான் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? லோக்கல்ல இருந்து நம்ம டைரக்டா எப்படி Terraform Cloudக்கு ரிமோட்க்கு அப்ளை பண்றது, புஷ் பண்ணி பண்றதுன்னு பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வெர்ஷன் கண்ட்ரோல் தான் பார்க்க போறோம். இப்ப வெர்ஷன் கண்ட்ரோல் புரொவைடர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 4 விதமான புரொவைடருக்கான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா GitHub, இன்னொன்னு வந்து GitLab, இன்னொன்னு வந்து Bitbucket, இன்னொன்னு Azure DevOps. இந்த 4லயுமே பண்ண முடியும். நாம இப்ப பார்க்க போறது GitHub. ஒன்ஸ் நீங்க GitHub ஓபன் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆகும், Terraform Cloud வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷன் வந்து கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் அத கிளிக் பண்றேன்.
ஓகேங்களா? நம்ம GitHubக்கான அந்த நேம் டெக் ஃபார் ஆல் 247 அப்படின்னு கிளிக் பண்றேன். இப்போ என்ன கேக்குதுன்னா எல்லா ரெபாசிட்டரியும் நான் வந்து இது பண்ணுவான்னு கேக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெபாசிட்டரி சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ரெபாசிட்டரி ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் இது இருக்கு. அதுல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா டிஎஃப் கிளவுட் GitHub அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரீசெண்டா கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம கோட புஷ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கு. இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா ரெபாசிட்டரியும் நம்ம என்ன பண்ண போறோம், Terraform Cloud யூஸ் பண்ண போறதுல அதனால ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக நான் கிரியேட் பண்ண என்ன பண்றேன், ரெபாசிட்டரி வந்து சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தேவையான அந்த டேட்டாலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும். நார்மலா உங்களுக்கு தெரியும் லோக்கல்ல நம்ம என்ன பண்றோம், Terraform வந்து இனிட் கொடுக்குறோம். அதுல நமக்கு தேவையான அந்த ப்ரொவைடரோட இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? சம்திங் எரர் ஆயிருக்கு, இன்ஸ்டாலேஷன் எரர் ஆயிருக்கு. ஓகே, எகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த இது ரெபாசிட்டரி உங்களுக்கு ஷோ ஆகுது. டிஎஃப் கிளவுட் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த அந்த பர்டிகுலர் இது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நான் செலக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் விண்டோ போறேன். கான்ஃபிகர் செட்டிங்ஸ்குள்ள போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்க இன்ஸ்டாலேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்க லோக்கல்ல பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம Terraform யூனிட்லாம் கொடுத்து பண்றோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் 2 ஃபைல் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கோட இதுல வந்து புஷ் பண்ணிருக்கிறோம் GitHubல வந்து. நம்ம அதை தாண்டி நீங்க என்ன பண்ணல, நீங்க Terraform யூனிட் கொடுத்து நீங்க எந்த விதமான ப்ரொவைடர் அதுக்கான பிளக்கின் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. இதே நீங்க GitHub இருந்தா கூட என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணல, ஜஸ்ட் 2 ஃபைல் மட்டும் தான் என்ன பண்றோம் இங்க வந்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு வந்து மெயின் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அப்ப Terraform Cloud தான் உங்களுக்கு பண்ணுது, என்ன பண்ணுது, இனிஷியேட் பண்ணுது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டைரக்டா நீங்க வந்து நீங்க வந்து நியூ பிளானுக்கு வந்து போறீங்களா அப்படின்னு கேக்குது, இனிஷியேட் பண்றீங்களான்னு கேக்குது. இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கான அந்த ஒரு இதுக்குள்ளேயும் போலாம் நீங்க. நான் என்ன பண்றேன்னா நியூ பிளானுக்கு வந்து போறேன். போயிட்டு இங்கேயே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு நேம் வந்து கேக்குது. ஜஸ்ட் ஒரு நேம் டெஸ்ட் அப்படி மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன மாதிரி டைப்ல ரன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. அதாவது வெறும் பிளான் அண்ட் அப்ளை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கு. இல்ல நீங்க ரிஃப்ரெஷ் மட்டும் கூட கொடுக்கலாம், இல்ல அப்ளை பிளான் மட்டும் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல அலோ எம்டி அப்ளை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளான் அண்ட் அப்ளை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி தென் வந்து அப்ளையும் நடக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நான் வந்து ஸ்டார்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறது நம்ம என்னதான் வந்து பிளான் அண்ட் அப்ளை கொடுத்தாலும் அப்ளை ஆகாது. உங்களுடைய மேனுவலா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான போய் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். மேனுவலா இன்டர்வென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம வந்து ஆட்டோ அப்ளை வந்து எப்படி எனேபிள் பண்ணி பண்றது அப்படின்றது நம்ம அடுத்து இன்ஸ்டன்ஸ் டைப்பை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோல ரன்ஸ்க்கு அதுக்குள்ள வந்துட்டோம். ஆட்டோமேட்டிக்கா கோடு புஷ் ஆனோட நடக்க வேண்டியது நம்ம என்ன பண்றோம், அப்போ மேனுவலா வந்து ட்ரிகர் பண்றோம். கோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது பண்றதுனால ஒரு ஓகே ஓகே இப்போ நோ வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் அடிக்குது. அப்படின்னா நமக்கு வந்து கிரெடென்ஷியல் வந்து இல்லன்னு வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து வேரியபிள் நம்மளுடைய என்வைரன்மென்ட் வேரியபிள்ல நம்ம ஆக்சஸ் சீக்ரெட் குடுத்தப்ப, நம்ம அந்த பழைய டெமோக்கான ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருந்தோம், பெர்மிஷன் குடுத்திருந்தோம். இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து பெர்மிஷன் குடுக்கல. அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டியது செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், பெர்மிஷன் வந்து ஆட் பண்ணணும். அத பெர்மிஷன் மீன்ஸ் நீங்க அந்த வேரியபிள் செட் ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டா இதுலயே கூட நீங்க என்ன பண்ணணும், வேரியபிள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனா ஆல்ரெடி நம்ம குடுத்து வச்சுட்டோம் வேரியபிள் செட்ல குடுத்தீங்கன்னா எல்லா விதமான ஒர்க் ஸ்பேஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேரியபிள்ன்றது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் நீங்க கான்ஃபிகர் பண்றது. நான் என்ன பண்றேன்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு வேரியபிள் செட் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படின்னு ஒரு வேரியபிள் செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணி ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெர்மிஷன் கொடுத்துருங்க. போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம ஆல் அப்படின்னு சூஸ் பண்ணாம டெமோக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். டெமோ அப்படிங்கிறது நம்ம சிஎல்ஐக்காக முதல்ல கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? இப்போ நான் இதுல போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு வந்துட்டு ஈஸி டு ஜஸ்ட் நான் இப்போ இதுல கிரியேட் பண்ணோம் இல்லையா, டிஎஃப் ஓகே டிஎஃப் கிளவுட் GitHub ஒர்க் ஃப்ளோ இதுதான் நம்மளுடைய இது கிரியேட் பண்ணது. அதை நான் கிளிக் பண்றேன். அப்ப நீங்க மேல கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு ஸ்பேஸ்க்கு அப்ளை ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டெமோக்கு பக்கத்துல கிளிக் பண்ணி இந்த டிஎஃப் கிளவுட் GitHub ஒர்க் ஃப்ளோ நான் ஆட் பண்ணிட்டு தென் நான் கீழே போயிட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதுதான் ஆக்சஸ் சீக்ரெட் கீ. இது வழியா தான் நம்ம என்ன பண்ண போகுது, Terraform Cloud வந்து AWS வந்து ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகுது. நான் சேவ் கொடுத்துறேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ எகைன் நான் போயிட்டு நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் ரன் கொடுக்குறேன். தென் எகைன் நேம் கொடுக்குறேன், டெஸ்ட் 1 வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு பிளான் அண்ட் அப்ளை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு சப்போஸ் எனி எரர்னாலும் இந்த மாதிரி எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து எரர் ஆயிடும், உங்களுக்கு வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. பிளானிங் செக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிரெடென்ஷியல் எரர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எரர் இல்ல. ஏன்னா நம்ம அந்த வேரியபிள் செட்டை பாஸ் பண்ணதுனால நம்ம அந்த கிரெடென்ஷியல் இஷ்யூ இல்ல. டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பிளான் வந்து உங்களுக்கு இதாயிருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இப்போ அப்ளை பெண்டிங் முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளைக்கு முன்னாடி ஒரு மேனுவலா உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைக்கு முன்னாடி அப்ளை பெண்டிங் போட்டுட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, கன்ஃபார்ம் அப்ளை இருக்கு. இல்ல டிஸ்கார்ட் நீங்க டிஸ்கார்ட் கூட பண்ணிக்கலாம். இல்ல யாரும் கமாண்ட் ஆட் பண்ணா கமாண்ட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? டிஸ்கார்ட் அப்படிங்கிறது அபவுட் நம்ம டேரக்டா கட் பண்ணிட்டு வெளில வர மாதிரி எக்ஸிட் பண்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். கமாண்ட்ஸ் எதாவது வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஈஸி டு கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கமாண்ட் இல்லாமல் கூட நீங்க ரன் பண்ண முடியும். நான் கன்ஃபார்ம் பிளான் கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்க நம்ம கிளிக் பண்ணணும் ட்ரிகர் பண்ணா உங்களுக்கு அப்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென்
உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கிரியேட் ஆரம்பிச்சிடும். அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுது உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்து செக் ஆகிட்டு இருக்கு. நான் திருப்பி வரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டேட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெர்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து சக்ஸஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எகெயின் நான் வந்து இந்த ஓவர்வியூக்கு போகிறேன். இப்போ நீங்கள் ஓவர்வியூ போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆன அந்த விண்டோ லாஸ்ட் ரன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. கிரீன் கலரில் அப்ளை இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சேஞ்ச் பண்ணி எகைன் நம்ம கோட ரெப்போக்கு புஷ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஆனால் அப்ளை ஆகாது. பிளான் முடிஞ்சு அப்ளைக்கு எகைன் நம்ம இதே மாதிரி மேனுவலாக வந்து நீங்க ட்ரிகர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்றேன்னா ஆட்டோ அப்ளை அதுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி போயிட்டு எனேபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆட்டோ அப்ளை கீழே மேனுவல் அப்ளை அப்படின்றது போல ஆட்டோ அப்ளை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் சேவ் பண்ணிடுறேன் செட்டிங்ஸை. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். தென் நான் ரன்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் என்ன பண்ணுறோம் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கோடை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி D2 மைக்ரோ இருக்கு. அது போல நான் என்ன பண்ணுறேன் D2 லார்ஜ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். லார்ஜ் வந்து நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ கிட்டு ஆட் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபைலை ஆட் பண்ணுறேன். தென் கிட்டு கமிட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் கமிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறோம் ஈஸி டு டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஈஸி டு டைப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கமிட் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம கோடை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் புஷ் பண்ணிடலாம். கோடை வந்து நான் புஷ் பண்ணிட்டேன். ஓகே, புஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒன்ஸ் புஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் லார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புஷ் ஆயிடுச்சு. இங்கே லார்ஜ் உங்களுக்கு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகரும் ஆயிருக்கும். நீங்கள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ரன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் போயிட்டு இருக்கு. இன்ஸ்டன்ஸ் டைப் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சேஞ்ச் வந்து வந்து இதாக இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது சேஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான் வந்து வெயிட்டிங் நிற்காது. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ அப்ளை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ பிளான் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மேனுவலாக நம்ம எதுவுமே கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக அப்ளை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை நம்ம ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதே நம்ம ஒரு டெவ் என்வரன்மெண்ட் இந்த மாதிரி நம்ம ஆட்டோ அப்ளை என்ன பண்ணிடலாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கோடு புஷ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் இதில் போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வந்து லார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து வந்துருச்சு. D2 லார்ஜ் உங்களுக்கு வந்து ரன்னிங்ல வந்துருச்சு. இனிஷியலைசேஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் முடிஞ்சது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லோக்கல்ல இருந்து ஆட்டோ அப்ளைவே சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் கோடை புஷ் பண்ணுற மூலியமா ஆட்டோமேட்டிக்காக Terraform Cloud என்ன பண்ணிருச்சு உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டேட் ஃபைல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இங்க வந்து நீங்க பேக் அண்ட் எதுவுமே நீங்க வந்து S3 இந்த மாதிரி கான்ஃபிக் பண்ண அவசியம் கிடையாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா Terraform Cloud உங்களுக்கு என்ன பண்ணும் ஸ்டேட் ஃபைல மேனேஜ் பண்ணும். பிளஸ் வந்து உங்களுக்கு லாக் DynamoDB போட்டு நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா S3ல அது மாதிரி அந்த மாதிரி லாக்கிங் இதுவே எடுத்துக்கும். இப்போ வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் டெலிஷனுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா டெஸ்ட்ராய் கமாண்ட் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை நான் இப்போ கிளிக் பண்றேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு தென் டெஸ்ட்ராய் பிளான் வந்து நம்ம இனிஷியேட் பண்றோம். இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிடும் ரிசோர்ஸ் வந்து டெலிட் ஆயிடும். ஒன்ஸ் இதை டெலிட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன பண்ண முடியும் இந்த ஒர்க் ஸ்பேஸை உங்களால் என்ன பண்ண முடியும் டெலிட்டே பண்ண முடியும். உங்களோட ரிசோர்ஸை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ண பிறகு ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு டெலிட் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து டெஸ்ட்ராயில் இதாயிருச்சு. இப்போ அப்ளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அப்ளை கொடுத்ததுனால நம்ம எந்த விதமான மேனுவல் எதுவும் கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்து பிளான் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அப்ளை டெஸ்ட்ராய்க்கான அந்த அப்ளை வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பிளான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அப்ளை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ அப்ளை எனேபிள் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஷட் ஆரம்பிச்சிருக்கும். டெர்மினேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரன்னிங் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்ல இருந்து போயிட்டு உங்களுக்கு வந்து ஷட் ஆயிட்டு டெர்மினேட் வந்து உங்களுக்கு ஆயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை அதாவது டெலிட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரன்னிங் வந்து போயிடுச்சு உங்களுக்கு ஷட் ஆயிட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு GitHub கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம Terraformல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பாலிசிஸ் செக் அப்படிங்கிறது ஃபெயிலியர் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அப்படின்றது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி நம்மளுடைய இந்த பிளான் அப்படிங்கிறது ஃப்ரீ பிளான்ல இருக்கு. இதை நெக்ஸ்ட் பிளான் அதாவது டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற பிளானுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரியான பாலிசி சென்டினல் பாலிசி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பாலிசி நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ணி அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஈஸிட் வந்து கம்பல்சரி வந்து ஒரு டேக் வந்து அட்டாச் ஆயிருக்கணும் மினிமம் வந்து இல்லை எனக்கு அப்படின்னா அதுல வந்து எலாஸ்டிக் ஐபி வந்து அட்டாச் ஆயிருக்கணும். இந்த மாதிரி வேரியஸ் என் நம்பர் ஆஃப் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பாலிசி நீங்க என்ன பண்ண முடியும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த பிளானை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பண்றோம். இது வந்து எந்த விதமான கிரெடிட் கார்டும் கொடுக்க தேவையில்ல. 0 காஸ்ட் உங்களுக்கு வந்து 30 days ட்ரையல் இருக்கு. இதை எப்படி எனேபிள் பண்ணி நம்ம ஒரு சென்டினல் பாலிசி என்ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் சைட்லயும் Terraform வந்து தமிழ்ல லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த Terraform இன் தமிழ் சீரிஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.